ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம் வீட்டு செல்லப்பிராணிகளான பூனைகள் நல்ல புத்திசாலிகளா இல்லை சுமார் ரகமா இல்லை தத்தியான்னு நாம் தெரிஞ்சிக்க முடியுமா? கண்டிப்பாக தெரிஞ்சிக்க முடியும். நான் சொல்கிற இந்த 10 செயல்களை வச்சு அதனுடைய புத்திசாலித்தனத்தை நாம் கணிக்க முடியும். வாங்க இப்போ அந்த 10 செயல்கள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் செயல் பிரச்சனைகளை எதிர்கொள்வது. பூனைங்க வீட்டில் இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி, நமக்கு திடீர்னு பிரச்சனைகள் வர்ற மாதிரி அதுங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம். அதை பூனை எப்படி எதிர்கொள்ளுதுன்னு நோட் பண்ணி பாருங்க. உதாரணத்துக்கு, ஒரு நாய் அதுகிட்ட வந்து அதை தாக்க போகக்குள்ள அந்த இடத்துல அது எஸ்கேப் ஆயிடுச்சுன்னா அது புத்திசாலியா இருக்குதுன்னு அர்த்தம். அது திருப்பி தாக்கி ரணகலம் ஆகுதுன்னா அதுக்கு வீரம் இருக்கு, ஆனா விவேகம் இல்லைன்னு அர்த்தம். சில சமயங்கள்ல நம் வீட்டுக்குள்ளேயே விஷஜந்துக்கள் வந்து விடுதுன்னா அதை எதிர்த்து தாக்கி துவம்சம் செய்யும் பூனை வீரம் விவேகம் நிறைந்த புத்திசாலி பூனையாக இருக்கும் என்று அர்த்தம். இரண்டாவது செயல் மாற்று வழி காணும் திறமை. இப்ப நம் வீட்டு பூனைங்க வெளியே இருக்குதுன்னு வச்சுக்கிங்க. நம்ம வீட்டு கதவும் மூடி இருக்குதுன்னா பூனை முதல்ல கதவை திறக்க சொல்லி கத்தும். நாம திறக்கலைன்னா புத்திசாலி பூனைகள் கதவின் தாழ்பாலை தட்டி திறக்க சொல்லும். இதிலும் அதிபுத்திசாலி பூனைகள் என்ன பண்ணும்னா பின்பக்க கதவு வழியாகவோ திறந்திருக்கும் ஜன்னல்கள் வழியாகவோ வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிரும். அதாவது மாத்தி யோசிக்கிறது தான் இந்த செயல். மூன்றாவது செயல் தனக்கு தேவையானதை எப்படியாவது எடுத்துக்கிறது. பூனைகள் தனக்கு பசிக்கக்குள்ள உணவு இருக்கான்னு பார்க்கும். அப்படி உணவு இல்லைன்னா வீட்டில் அதன் உணவு வைக்கிற இடத்துல தேடி அங்கே இருந்தால் அதை சாப்பிடும். அப்படி இல்லை, நாம் அதை மொக்கிது அப்படின்னு மூடி வச்சிருந்தோம்னா அந்த மூடியை தன் காலால் தள்ளி விட்டுட்டு சாப்பிடும். எங்கள் வீட்டு பூனை ரம்பா அப்படி தான் பண்ணும். வேறு பூனைங்க நான் மூடிய சாப்பாட்டை திறந்து வச்சாதான் சாப்பிடும். ஆனால் ரம்பா அப்படியே தள்ளி விட்டுரும், காலாலேயே தள்ளி விட்டுட்டு அந்த சாப்பாடை சாப்பிட ஆரம்பிச்சிடும். தனக்கு உணவு தேவைன்னா ரம்பா வாயை திறந்து திறந்து பல தடவை மூடி காட்டும். நான் வளர்க்கும் வேறு எந்த பூனையும் இப்படி செய்ததில்லை. இது செய்யக்குள்ள வீடியோ பிடிக்கலாம்னு தான் நினைப்பேன். ஆனால் இதுவரைக்கும் பிடிக்க முடியல. முடிஞ்சா அதை நான் வீடியோவாக எடுத்து போடுறேன். சில பூனைங்க சாப்பிட்ற உணவை திட்டு மேலே வச்சிருந்தா கூட அங்கேயே ஏறிக்கும், மேலே ஏறி சாப்பிட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி புத்திசாலித்தனமாக சில பூனைகள் நடந்துக்கும். நான்காவது செயல் எதிரிகள் கிட்ட இருந்து தப்பிக்கிறது. எதிரிகள் அப்படின்னா நாய், சண்டைக்கு வரும் பூனைகள், அடிக்கடி தொந்தரவு செய்யும் மனிதர்கள் போன்றவர்கள். இவங்களை பார்த்து பூனைகள் நைஸா நழுவி போயிருச்சுன்னா அது புத்திசாலி பூனை லிஸ்ட்ல சேர்ந்துரும். ஐந்தாவது செயல் நாம என்ன சொல்றோம் அப்படிங்கிறத உடனே புரிஞ்சுக்கிறது. நாம கூப்பிட்டா ஓடி வர்றது, நாம பேசினா அது பாஷையில ரிப்ளை பண்றது, திட்டுனா பதுங்கி ஒன்றும் தெரியாத மாதிரி உக்காந்துக்கிறது போன்ற இந்த செயல்களை சொல்லலாம். நாம சந்தோஷமா இருக்கிறது, கோபமா இருக்கிறது, துக்கமா இருக்கிறது, உடம்பு சரியில்லாம இருக்கிறது கூட சில புத்திசாலி பூனைகள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்ளும். ஆறாவது செயல் அதனுடைய கவனிக்கும் திறன். புத்திசாலி பூனைகளுக்கு எப்போதும் கவனிக்கும் திறன் அதிகமா இருக்கும். அது தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் ஒரு கருவாடு வாடையோ மீன் வாடையோ சிக்கன் மட்டன் வாடையோ வந்துட்டா போதும், உடனே எந்திரிச்சு எந்த பக்கம் வாடை வருதோ அங்கே வந்து நின்றுக்கும். மேலும் தன்னுடைய ஓனர் எந்த ரூமில் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, மற்றவங்க யார் வர்றாங்க போகிறாங்க, வேறு பூனைகள் அல்லது பெட் அனிமல்ஸ் இருந்தால் அதுங்க என்ன பண்ணுதுங்க அப்படின்னு எல்லாமே நோட் பண்ணிட்டு இருக்கும். விஷஜந்துக்கள் ஏதாவது இருந்தா கூட அதுங்க கண்ணில் டக்குன்னு தெரிஞ்சு தாவி அதை பிடிச்சிரும். ஏழாவது செயல் இடங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது. புத்திசாலி பூனைகள் சாப்பாடு ரெகுலராக எங்கே வைக்கிறோமோ அங்கே சரியாக சாப்பாட்டுக்கு வந்துருங்க. லிட்டர் பாக்ஸ் எங்கே வச்சிருக்கோமோ அங்கே சரியாக யூரின் மோஷன் போயிடும். வேற இடங்களை அசுத்தப்படுத்தாது. தூங்க எங்கே நாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோமோ அங்கே சரியாக போய் படுத்துக்குங்க. ஆனால் சில பூனைகள் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குங்க. அதை எத்தனை தடவை பழக்கினாலும் பழகாதுங்க.
எட்டாவது செயல் சுற்றுச்சூழலுக்கு தகுந்தவாறு தன்னை மாத்திக்கிறது. சில புத்திசாலி பூனைங்க நாம எங்க போனாலும் இல்லை வேற வீடு ஷிஃப்ட் பண்ணாலும் அந்த என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சில நாட்கள்லேயே செட் ஆயிரும். அந்த இடத்துலையே பழகிக்கும். சில பூனைங்க அப்படி இல்லாம இது என்னடா புதுசா ஒரு இடத்துல நம்மளை கொண்டு வந்துட்டாங்களே, இது நமக்கு சரிப்படாது போல இருக்குதே அப்படின்னு பயந்து ஓடிவிடும். ஒன்பதாவது செயல் அதன் கம்யூனிகேஷன் ஸ்கில். நிறைய பூனைகள் அதன் பாடி லாங்குவேஜ்லேயே அது சொல்ல வர்றத சொல்லிடும். உணவு தேவை அப்படின்னா கத்தி உணவு கேட்கும். அதன் வால் பொசிஷனை வச்சு அது சந்தோஷமா இருக்கா இல்லை பயத்துடன் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அது சாப்பிடாம அமைதியா எப்பவுமே உட்கார்ந்து இருக்குதுன்னா அதுக்கு உடம்பு சரியில்லைன்னு அது சொல்லுதுன்னு அர்த்தம். அதுக்கு பேச வரலன்னாலும் அது தன் கம்யூனிகேஷனை பாடி லாங்குவேஜ் மூலமா சொல்லிடும். அதனால இவை புத்திசாலிகளா இருக்கும். 10வது செயல் அதனுடைய நல்ல நினைவு திறன். புத்திசாலி பூனைகள் நல்ல நினைவு திறனோட இருக்கும். தன்னுடைய ஓனர் யாரு, மற்றவங்க யாருன்னு அதுக்கு நல்லாவே தெரியும். சக பெட் அனிமல்ஸ் எவை, வெளியே வாழும் அனிமல்ஸ் எவைன்னு தெரிஞ்சு வச்சிருக்கும். தனக்கு நல்லது செய்கிறவங்க யாரு, கெட்டது செய்கிறவங்க யாருன்னு நல்லாவே தெரியும். தனக்கு சேஃபான பிளேஸ் எது, அன்சேஃபான இடம் எதுன்னு தெரியும். மொத்தத்தில் நல்ல நினைவுத்திறன் புத்திசாலி பூனைங்களுக்கு எப்பவுமே இருக்கும். கடைசியா என் பூனை வளர்ப்பு அனுபவத்தில் நான் என் வீட்டு பூனை பில்லு எப்படி புத்திசாலியா இருக்கான்னு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு நாள் எங்கள் வீட்டில் கறி வாங்கக்குள்ள அதில் கடைக்காரர் சில பெரிய பீஸ் எல்லாம் போட்டிருந்தாரு. அதனால் ஒரு பெரிய வெட்டுக்கத்தி எடுத்து நான் அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணேன். அந்த கட் பண்ணுற சத்தத்தையும் அந்த கறி வாசத்தையும் வச்சுட்டு பில்லு ஓடி வந்து கறி கேட்டான். என்கிட்ட சாப்பிட்றதுக்கு கேட்டான். நானும் அப்போ போட்டேன். அவன் சாப்பிட்டுட்டு போயிட்டான். இது நடந்து சில நாள் கழித்து பில்லு நல்லா தூங்கிட்டு இருந்தான். நான் அப்போ சமையலுக்கு அந்த பெரிய வெட்டுக்கத்தியை எடுத்து தேங்காயை உடைச்சேன். தூங்கிட்டு இருந்த பில்லு அந்த சத்தம் கேட்டுட்டு நான் கறி தான் கட் பண்ணுறேன்னு நினச்சிட்டு ஓடி வந்து சாப்பிட கேட்டான். எனக்கு ஒரே ஆச்சரியம். அந்த ஒரே மாதிரியான கட் பண்ணுற சத்தத்தை வச்சு பில்லு ஓடி வந்தது அவனுடைய புத்திசாலித்தனத்தை காட்டுது. இது கறி இல்லடா தேங்காய்டான்னு சொன்னாலும் அவனுக்கு தெரியல. சிறிது நேரம் கத்தி கேட்டுக்கொண்டே இருந்தான். நான் தேங்காயை கொஞ்சம் கட் பண்ணி அவனுக்கு போட்டேன். அதை மூந்து பார்த்துட்டு என்னையும் ஒரு மாதிரியா பார்த்துட்டு அவன் அங்கிருந்து ஓடி போயிட்டான். என்ன வியூவர்ஸ், கேட் லவர்ஸான உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் பூனைங்க உங்கள் வீட்டில் புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்ட சம்பவம் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.